திருமணத்துக்கு மும்பை போனாருங்கிறது ஏன் மேற்கோள் காட்டுறீங்க? ஸ்டாலின் திருமணத்துக்கு போலையா? எடப்பாடி பழனிசாமி இந்த திருமணத்துக்கு போறது இல்லையா? எல்லாருமே போறாங்க. மும்பைக்கு திருமணத்துக்கு போனாருங்கிறது எதுக்காக நீங்க சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? தேர்தல் வேலை என்னன்னா அப்ப அவர் திருமணத்துக்கு போறாருன்னா அவரோட பர்சனல், நீங்க என்ன சொல்றது? பர்சனல் தான். உங்கள்ட்ட பாத்ரூம் போறோம். ஐயோ அப்படி யாருமே கட்டாயப்படுத்த நீங்க எல்லாரும் போற யாருமே கேட்க அதெல்லாம் யாரோ போற ஊடகங்களுக்கு யாருக்கா தைரியம் இருக்கா? யாருக்கா துப்பு இருக்கா? ஒவ்வொரு ஊடகம் ஒவ்வொரு தலைவரும் கல்யாணத்துக்கு போலியா? எல்லாரும் சார் அதுதான் சொல்றேன். அவங்களுடைய அரசியல் களமா தான் அதையும் பயன்படுத்திக்கிறாங்க. ஏங்க நல்ல ஆந்திராக்கார கல்யாணத்துக்கு தமிழ்நாட்டுல 100 பேர் போனாங்க. என்ன சென்னையில தான் சார் நடந்துச்சு. சென்னையில தான் நடந்துச்சு. ஆமா, கல்யாணத்தையும் நடந்து சொல்ல போறீங்களா? எல்லா தலைவர்களுமே தான் போனாங்க. அதுதாங்க நான் சொல்றேன். அது ஏங்க நீங்க அரசியலாக்கல? கல்யாண வீட்டுக்கு போனார், அது ஏன் சொல்லல? அது ஏன் சொல்லல? நீங்க அன்னைக்கு தேர்தல் கல்யாண வீட்டுக்கு போனீங்களே, தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. நாளே தலைவர்கள் உங்கள்ட்ட சொல்லுங்க. எனக்கு முதல்ல கல்யாண வீட்டுக்கு போனா சொல்லுங்க. அது ஏன் கேட்குறீங்க? ஏன்னா நாமினேஷன் தாக்கல் பண்ண பிறகு அறிவிச்ச பிறகு எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் அறிவிச்ச பிறகு எங்க தமிழ்நாடு கல்யாணம் நடக்கலையா? அதுக்கும் பேன் பண்ணிட்டீங்களா? தமிழ்நாட்டுல தேர்தல் செய்தி அறிவிக்க சும்மா என்ன பேர் கேட்கணும்? 4 தலைவர்கள் தான். ஒரு கட்சி தலைவர் இருந்தாருன்னா உங்க சௌரியத்துக்கு நோ